ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். நம்ம நந்தவனம் ஸ்டார்ட் பண்ணுறதோட 7வது நாள் வேலைகள் தான் இன்னையோட வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கார்டனுக்கு தேவையான டப்பெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே எங்கள் ஏரியாவில் பிளாஸ்டிக் கடை போட்டிருந்தாங்க. அங்கே தான் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்களும் இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே ஓவராலாக பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு 10 டப்பு போல் இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு 10 மட்டும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த டப்பு டியூப் ரோசஸ்லாம் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீக் நார்த் இந்தியன் கிட்ட ஒரு டப்பு 90 ருபீஸ்னு வாங்கியிருந்தேன். இந்த டப்பு கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருந்தது. இது ஒரு டப்பு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். இந்த பைசாவுக்கு இந்த டப்பு ஒர்த்தான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் போல் கார்டன் போயாச்சு. கார்டனில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரோ மட்டும் முள்ளரும்பு, அதுக்கப்புறம் மல்லிலாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒரு 2 செடிகளில் பார்த்திங்கன்னா பூக்கள் இருந்தது. ஸோ அதை அப்படியே பறிச்சிட்டு இருந்தேன். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க முள்ளரும்பு செடிகள் நல்லா காம்பு நீளமாகவும் வரும், பூக்களும் மொட்டு பெருசாக வரும். அது பக்கத்தில் இன்னொரு செடி இருக்குது. அதில் மொட்டுக்கள் சின்னதாகவும் காம்பு சின்னதாகவும் இருக்கும். இது இருவாச்சி மல்லி. இது 3 அடுக்கு தான். நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இல்லையா, அந்த இருவாச்சி தான். ஸோ என்கிட்ட கார்டனில் நிறைய இருவாச்சி செடி தான் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நிறைய பூக்களும் பூக்கும். இந்த செடியிலையும் ஒரு சில முட்டுகள்லாம் இருந்தது. அதெல்லாம் பறிச்சாச்சு. பறிச்சுட்டு பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே இன்னொரு செடி இருக்குது. இந்த செடி தான் என்னுடைய ஃபேவரட் செடி. இது பார்த்திங்கன்னா ஒரே கொத்துலேயே நிறைய முட்டுகள் வைக்கும். இது கொத்து கொத்தாக பூக்கும். இது ஆம்பூர் முல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய மொட்டுக்கள் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். பால் முல்லைன்னு சொல்லுவாங்க. நிறைய பூக்கள் கொடுக்கும். கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே இருக்கும். முல்லையோட இது சைஸில் சின்னதாக தான் இருக்கும். பட் ஒரு கொத்தில் எப்படியும் 20லேருந்து 30 பூக்களாவது இருக்கும். இந்த ரோவில் மட்டுமே நான் 6 முல்லை செடிகள் வச்சுருக்கேன். 6மே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு நாள் அதுவே ஒரு லாங் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு செடியில் பூக்கள் ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். அது கட்டவே முடியாது இல்லையா, அந்த மாதிரி ஒரு முல்லை இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா நீட்டாக காம்புகள் இருக்கும், சப்பையாக மொக்குகள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு முல்லை இருக்குது. அதுக்கப்புறம் குண்டாக மொட்டுகள் வச்சு நல்லா நீட்டு காம்பாக ஒரு முல்லை இருக்குது. ஸோ இந்த மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்குது. நான் ஃப்யூச்சரில் அதெல்லாம் உங்கள் கூட ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ரோ ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி கேப் விட்டு முல்லைகள்லாம் வச்சுருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஒரு சின்ன செடி, ஒரு பெரிய செடி, அந்த மாதிரி தான் பார்த்து வச்சுருக்கோம். இடையில கேப் அதிகமாக விட்டு தான் வச்சுருக்கோம். ஏன்னா ஃப்யூச்சரில் எப்படியும் கண்டிப்பாக பெருசாகும் பிளான்ட்லாம். அது வரைக்கும் இந்த கேப்லலாம் ஏதாவது மிளகாய், கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டுக்கலான்னு வச்சுருக்கோம். ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் ரோவில் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே வாடாமல்லி பிளான்ட் தான் வச்சது. ஸோ இதுவுமே டெம்ப்ரவரி பிளான்ட் தான். அதனால் மாமரத்துக்கு கீழேயே இது வச்சாச்சு. மண் பார்த்திங்கன்னா இத்தனை நாள் ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரே ஒரு மழை தான் வந்தது. மழைக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா மண் நல்லா பொல பொல பொலன்னு சூப்பராக இருந்தது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம 2 ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 2 ரோலையுமே முள்ளரும்பும் அதுக்கப்புறம் மல்லி செடிகளும் தான் இருக்குது. இடையில கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மிளகாய் இந்த மாதிரி போட்டிருக்கோம். வீடர் மேட் போட்டுட்டு அது மேலே இருக்கிற ரெயின் லிலிலாம் அப்படியே வரிசையாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா உள்ளே போயிட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக கேப் விட்டு வச்சுருக்கோம். ஸோ இது தாங்க இன்னையோடைய வேலைகள் நடந்தது கார்டனில். ஒரு பாதி ரெய்னி லில்லிஸ் தான் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. நாளைக்கு மீதி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு செடிகளுக்கெல்லாம் தண்ணி கொடுக்க ஆரம்பித்தாச்சு. நாளைக்கு இன்னொரு மேட் இருக்குது, அதையும் விரிச்சிட்டு மீதி இருக்க பிளான்ட்லாம் எடுத்து அடுக்கிட்டோன்னா இந்த பகுதி வேலைகள்லாம் முடிஞ்சிடும். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.